ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிஸ் மீடியா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 95 ஆண்டுகளாக ஒரு குழந்தை கூட பிறக்காத நாடு எது, அதற்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம உலகத்துல எத்தனையோ நாடுகள் பல்வேறு விதமான மர்மமான விஷயங்களை கொண்டுள்ளன. அப்படி ஒரு வித்தியாசமான விஷயத்தை தனக்குள் வைத்திருக்கும் நாடுதான் இது. ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவத்தின் அனைத்து பெரிய தலைவர்களும் இங்குதான் வாழ்கின்றனர். போப் இங்கே ஆட்சி செய்கின்றார். ஆனால் இந்த நாட்டை பற்றிய சில விஷயங்கள் ஆச்சரியமாக உள்ளன. அப்படி என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இந்த நாட்டுல ஒரு குழந்தை கூட பிறக்கவில்லை. இந்த நாடு 1929 பிப்ரவரி 11 அன்று உருவாக்கப்பட்டது. 95 வருடங்களை கடந்து விட்டாலும் இங்கு இதுவரை ஒரு குழந்தை கூட பிறக்கவில்லை என்பதுதான் ஆச்சரியம். இந்த நாட்டின் பெயர் வாட்டிக்க நகரம். உலகின் மிக சிறிய நாடும் இதுதான். உண்மையில் உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து கத்தோலிக்க வேதங்கள் மற்றும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் வேர்கள் இங்கிருந்துதான் வந்துள்ளன என்று கருதப்படுகிறது. உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்க திருச்சபை மற்றும் அதன் பாதிரியார்கள் மற்றும் முக்கிய மத தலைவர்கள் இங்கிருந்து கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். முதலில் இந்த நாடு உருவான பிறகு இங்கு ஏன் மருத்துவமனை இல்லை என்று பலமுறை நடந்த விவாதத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பலமுறை மருத்துவமனை கோரப்பட்டும் ஒவ்வொரு முறையும் நிராகரிக்கப்பட்டது. இங்கே யாராவது தீவிர நோய்வாய்ப்பட்டாலோ அல்லது ஒரு பெண் கர்ப்பமாக இருந்தாலோ அவர் ரோமில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பப்படுகிறார் அல்லது அந்தந்த சொந்த நாட்டுக்கு அனுப்ப ஏற்பாடு செய்யப்படுகிறது. வாட்டிக்க நகரில் மருத்துவமனை திறக்கப்படுவதில்லை என்ற முடிவு அதன் சிறிய அளவு மற்றும் சுற்றியுள்ள பகுதியில் தரமான மருத்துவ வசதிகள் அருகாமையில் இருப்பதால் இருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த வாட்டிக்கன் நகரத்தின் பரப்பளவு 118 ஏக்கர் மட்டுமே. அனைத்து நோயாளிகளும் ரோமில் உள்ள கிளினிக்குகள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக செல்ல வேண்டும். இங்கு பிரசவ அறை இல்லாததால் இங்கு யாரும் பிரசவம் செய்ய முடியாது. அதனால் வெளியே சென்று விடுகின்றனர். இயற்கையான குழந்தை பிரசவம் இங்கு நடக்கவில்லை அல்லது அதை செய்ய அனுமதிக்கப்படவில்லை. இங்குள்ள பெண் எப்போது கர்ப்பமாகி பிரசவ நேரம் நெருங்குகிறதோ அப்போது இங்குள்ள விதிகளின்படி குழந்தையை பெற்றெடுக்கும் நேரத்திலேயே அவர் இங்கிருந்து செல்ல வேண்டும். இது மிக கடுமையாக பின்பற்றப்படும் விதி. 95 ஆண்டுகளில் வாட்டிக்க நகரில் ஒரு குழந்தை கூட பிறந்ததில்லை. இதற்கு சட்ட ரீதியான காரணமும் உள்ளது. வாட்டிக்க நகரில் யாருக்கும் நிரந்தர குடியுரிமை கிடைப்பதில்லை. இங்கு வசிக்கும் மக்கள் அனைவரும் தங்கள் பதவி காலம் வரை மட்டுமே இங்கு தங்குவார்கள். அதுவரை தற்காலிக குடியுரிமை பெறுவார்கள். இதன் காரணமாக எதிர்காலத்தில் நிரந்தர குடியுரிமையை பெறக்கூடிய பிறப்பே இங்கு இல்லை. வாட்டிக்க நகரம் 0.44 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் மட்டுமே பரவியுள்ளது. இந்த நாடு இத்தாலிக்குள் இருக்கும் ஒரு சிறிய பிரதேசமாகும். இந்த நாட்டில் போப்பின் புனித அரசாங்கம் இயங்குகிறது. உலகம் முழுதும் உள்ள ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் மெக்கா இதுதான். சிறையே இல்லாத ஒரே நாடு வாட்டிக்கன் நகரம் மட்டுமே. நாட்டில் விசாரணைக்கு முந்தைய தடுப்பு காவலில் சில செல்கள் உள்ளன. குற்றவாளிகள் மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் லேட்டன் ஒப்பந்தத்தின்படி இத்தாலிய சிறைகளில் அடைக்கப்படுகிறார்கள். சிறை தண்டனைக்கான செலவை வாட்டிக்கன் அரசு ஏற்கிறது. வாட்டிக்கனில் 800 முதல் 900 பேர் மட்டுமே வாழ்கின்றனர். இதில் ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவத்துடன் தொடர்புடைய மூத்த பாதிரியார்கள் உள்ளனர். இருப்பினும் மற்ற எந்த நாட்டையும் ஒப்பிடும்போது இங்கு குற்ற விகிதம் அதிகமாக உள்ளது. இங்கு தனிநபர் குற்றங்கள் அதிகம் என்பதால் இவ்வாறு கூறப்படுகிறது. இந்த குற்றங்கள் பொதுவாக வெளியூர்களில் இருந்து வரும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகளால் நடைபெறுகின்றன. மிகவும் பொதுவான குற்றங்கள் கடையில் திருடுதல், பணப்பையை பறித்தல் மற்றும் பிக் பாக்கெட் ஆகியவை இதில் அடங்கும். உலகில் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு வாட்டிக்கன் குடியிருப்பாளர்கள் தனிநபர் மது அருந்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாட்டிக்கனில் சராசரியாக வசிப்பவர் ஒவ்வொரு ஆண்டும் வியக்கத்தக்க வகையில் 74 லிட்டர் மது அருந்துகிறார். இது பிரான்ஸ் மற்றும் இத்தாலியின் ஒயின் தலைநகர் நாடுகளை விட 2 மடங்கு அதிகமாகும். அதிகப்படியான மது அருந்துவதற்கு பல காரணங்கள் உள்ளன. வாட்டிக்கன் குடியிருப்பாளர்கள் பெரிய குழுக்களாக ஒன்றாக சாப்பிடுகிறார்கள். நகரின் ஒரே ஒரு பல்பொருள் அங்காடியில் மதுபானம் கட்டணம் இல்லாமல் விற்கப்படுகிறது. இதன் விளைவாக அதிக நுகர்வு ஏற்படுகிறது. மேலும் வாட்டிக்க நகரம் உலகின் மிகச்சிறிய ரயில் நிலையத்தையும் கொண்டுள்ளது. இந்த நிலையத்தில் 300 மீட்டர் நீளமுள்ள 2 தடங்கள் மற்றும் சிட்டா வாட்டிகானோ என்று பெயரிடப்பட்ட ஒரு நிலையம் உள்ளது. பிஎஸ் 11 ஆட்சியின் போது ரயில் பாதைகள் மற்றும் ரயில் நிலையம் கட்டப்பட்டன. இது பொருட்களை கொண்டு செல்ல மட்டும் பயன்படுகிறது. வழக்கமான ரயில்கள் இயக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் உங்க கனிவான ஆதரவை தெரிவிங்க. மேலும் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வர பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. Thanks for watching. Stay tuned.